வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு டாஸ்க், ப்ரொவிஷன் டாஸ்க். இந்த வாரம் இவங்களால் வந்துட்டு நல்லா ராஜா பகதூர் மாதிரி சாப்பிட முடியுமா, இல்லை பிச்சைக்காரனாக வந்துட்டு சாப்பாடு கலையணுமான்ற விஷயங்களை வந்து தீர்மானிக்கிற ஒரு ப்ரொவிஷன் டாஸ்க் நடந்துச்சு. அப்பா ரொம்ப டஃப்பான டாஸ்க்குங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு முகம், அதுக்கு வந்து கண், மூக்கு, வாய், காது எல்லாமே தனித்தனியாக வந்து போர்டில் இருக்கும், மேக்னெட்டில் ஒட்டுற மாதிரி பார்த்துட்டு கண்ணையும் கட்டிக்கிட்டு ஆப்போசிட்டில் வந்து அந்த ஓட்டையில் கையை விட்டு அப்படியே வந்துட்டு ஒட்டுற மாதிரி ரொம்ப டஃப்பான ஒரு கேம், ரொம்ப டஃப்பான ஒரு கேமு. அதை வந்து ரொம்ப டஃப்பாக வந்துட்டு பசங்க அந்த கண்டஸ்டன்ஸுமே நல்லா ஓரளவுக்கு எஃபர்ட் கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணது யார் அப்படி கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து சௌந்தர்யாவை பற்றி சொல்லி ஆகணும். அநியாயத்துக்கு வந்து பண்ணாங்க. பவித்ராலாம் சுத்தம், பவித்ரா பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாருமே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அன்ஷிதாக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வந்துட்டு கடைசியில் எல்லாத்தையுமே இறக்கி விட்டாங்க. மற்றபடி எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க தான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அண்டு தர்ஷிகா தான் வந்து களத்தில் இறங்கினாங்க. ரொம்பவே நல்லா பண்ணாங்க. பட் ஆனால் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து எல்லாருக்கும் போக கிடைச்ச அந்த லக்ஸரி விஷயங்கள் வந்துட்டு, அதாவது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க 2 பேருக்கு கொடுக்கப்படலை. ஆனாலும் ஓரளவுக்கு டஃப்பாகவே கொடுத்தாங்க. முத்து விட தர்ஷிகா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் அங்கே வந்துட்டு அவங்களுக்கு பாயிண்ட் வரல, 2 பேருமே காலி. அடுத்து சத்யா அண்ட் தீபக் வந்தாங்க. அதே மாதிரி சத்யாவுமே ஓரளவுக்கு பண்ணார், ஆனால் காதை வைக்காமல் விட்டாப்புல, அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதே மாதிரி தீபக் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருந்தா, ஆனால் கண்ணை திருப்பி வச்சிட்டாரு. ஸோ அவங்களும் காலின்ட்டார். அவங்களுக்கு ஆனால் தீபக் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் மஞ்சரியும் வந்தாங்க. சௌந்தர்யா சுத்தம் ஒன்றுமே பண்ணல, காதை தூக்கி மூக்கில் வச்சாங்க, எல்லாத்தையும் மாற்றி வச்சாங்க. மஞ்சரி ஓரளவுக்கு சூப்பராக பண்ணாங்க. கொஞ்சோண்டு மிஸ்ஸு, ஆனால் கடைசியில் வந்துட்டு மஞ்சரி வந்து சூப்பராக இது பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியில் வந்து எப்படியோ வந்து மஞ்சரிக்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ரயான் அண்ட் ஜாக்லின் உள்ளே வந்தாங்க. ரயான் ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணார். நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரயான் கிட்டே இந்த ஸ்கில்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த கோவா கேங்கில் வந்துட்டு நாசமாக போகிறாப்புல. அவர் ஓரளவுக்கு 85% ஓரளவுக்கு சூப்பராக பண்ணார். அவருக்கு 500 பாயிண்ட் கிடச்சிது. ஜாக்லின் ஆல்சோ ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. ஆனால் வாய் மட்டும் கொஞ்சம் கீழே இறங்காமல் வந்துச்சு. அவங்க 75% ஓரளவுக்கு வச்சாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே 500 பாயிண்ட் சூப்பராக வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அண்ட் பவித்ரா, ஜெஃப்ரி ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணார். காதை மட்டும் கொஞ்சம் வெளியே போன மாதிரி இருந்துச்சு, 500 பாயிண்ட் வாங்கிட்டார். ஆனால் பவித்ரா செம்ம மொக்கையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் விஷால் ராணவ், விஜய் விஷால் செம்மையாக பண்ணாப்புல. வந்ததிலே எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் தான் இந்த டாஸ்கில் அவ்வளோ அழகாக பண்ணது. 500 பாயிண்ட் தட்டினாப்புல. ராணவ் சுத்தம் ஓரளவுக்கு அப்படி இப்படி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் அன்ஷிதா வந்தாங்க. அருண் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணிட்டாப்புல, 500 பாயிண்ட் வந்துச்சு. அன்ஷிதா வந்துட்டு அதை அப்படியே மாற்றி அதை இந்த முகத்தை வந்து அழகான முகத்தை அலங்கோலமாகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் போச்சு. லாஸ்ட்டாக வந்தார் நம்பால், இது வரைக்கும் ஜட்ஜாக இருந்த நம்ம ரஞ்சித், இறங்கி என்னமா பண்ணாருன்றீங்க. அப்பப்பப்பா அடடே ஆஹா அப்படி நம்ம இருந்துச்சு. காலி, ஒரு பாயிண்ட்டும் கிடையாது அவருக்கும். இதில் வேறு வந்து முடிச்சுட்டு குழந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற கண்ணாடியை பார்க்குறாரு. இங்கேருந்து பார்த்தா வந்து அது அசிங்கமாக தெரியுமா, ஆப்போசிட்லேருந்து பார்த்தா நல்லா சூப்பராக தெரியுமா. என்ன ஒரு இது. கடைசியில் வந்துட்டு மொத்தமே 3000 பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. 7500 பாயிண்ட் மொத்தம். ஒருத்தருக்கு 500 பாயிண்ட் வச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் தான் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் போச்சு. இந்த 3000 பாயிண்ட்டுக்கு தான் வந்து இந்த வாரம் வந்துட்டு ப்ரொவிஷன் எடுக்கணும். பாவம் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. இந்த வாரம்லாம் வந்து இருட்டு பிரியாணி ஏதாவது கையை வச்சாங்க கொண்டே போடுவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே காண்டாக போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே இந்த வாட்டி வந்து பத்திய சாப்பாடுற மாதிரி தான் போயிட்டுருக்கு. 3000 பாயிண்ட் வச்சு 15 பேர் சாப்பிட்ணும். என்ன பண்ண போகிறாங்களோ. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதில் வந்துட்டு டஃப்பாக விளாண்ட விஜய் விஷால் கண்டிப்பாக நம்ம பாராட்டே ஆகணும். அதே மாதிரி வந்துட்டு அருணை கொஞ்சம் ஓரளவுக்கு பாராட்டி ஆகணும். ரயானை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஜாக்லின் ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணாங்க. மற்றபடி எல்லாரும் ஓரளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டு தான் கொடுத்தாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நம்மளோட சேனல் பற்றி மற்றவங்களுக்கும் முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.